I think the first row is very very happy to see Sundar C sir here. ஏன்னா ஒரு பெரிய காரணம் என்னன்னா சார், ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் தியேட்டர்ஸ்க்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது உங்களுடைய ஸ்டார் காஸ்ட் மட்டும்தான் சார் இப்படி. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ பத்தாது, செகண்ட் ரோலெல்லாம் நம்ம சோஃபா போடுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். அவங்க எல்லாருமே நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ a few words from you. இது எப்பவுமே தேங்க்யூ. எப்பவுமே வந்து என்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் சீஃப் கெஸ்ட்னு யாரையுமே கூப்பிட்றதில்ல. ஏன்னா படத்தில் நடித்தவங்களே அவ்வளோ பேர் சீஃப் கெஸ்ட்டாக கிடைக்க வருவாங்க எனக்கு. அது ஒன்று. அப்புறம் எப்பவுமே வந்து என் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் சகோதரர்கள் முன்னாடி தான் வந்து நான் எப்பவுமே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னுடைய புதிய படம் காஃபி வித் காதல். இது காஃபி வித் காதல் வந்து படம் எப்படி, நீங்கள் வந்து காமெடி படம்னா காமெடி படம், ரொமான்டிக் படம்னா ரொமான்டிக் படம், சென்டிமெண்ட் மூவியா சென்டிமெண்ட் மூவி, ஃபேமிலி மூவியா இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. இது எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லணும்னு ஆசை. ஆனால் சொன்னால் பின்னாடி நெட்டிசன்ஸ் கலாய்ப்பாங்க. அதனால் எல்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. ஒரு ஃபீல் குட்டாக படம் பார்த்தா அந்த 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மூஞ்சியில் ஒரு புன்சிரிப்போட அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உள்ள தெளித்த நான் படம் ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பித்தது அது ஒரு ஃபீல் குட் மூவியாக. ஆக்சுவலாக வந்து இளையராஜா சார் ட்ரூப்பில் வயலின் வாசிக்கிற ஒரு ஹீரோயினுக்கும் கோரஸ் பாடுற ஒரு ஹீரோவுக்கும் வர காதல்னு ஆரம்பித்த கதை. அப்போ அந்த அவர் படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த படத்தில் வந்து நக்மா தான் ஹீரோயினாக நடிக்கணும். நக்மா அப்போ டாப் ஹீரோயின். நக்மாவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வயலின் வாசிக்கிற மாதிரிலாம் காமிச்சா ஒரு மாதிரி இருக்குமே, ஒரு பாக்கார பொண்ணாக வைக்கலான்னு போகும்போது அந்த கதையோட ஸ்டைலே மாதிரி அது ஃபுல்லாக ஹியூமராக ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் அப்படியா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த படம் தீயா வேலை செய்யணும் குமார். அதுவும் அதே மாதிரி தான். படம் ஆரம்பித்து ஒரு முக்கியமான கேரக்டருக்குள்ளே சந்தானம் வந்தார். கதையோட ரூட்டே மாதிரி ஃபுல் ஹியூமர் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் படமாக பண்ண முயற்சி பண்ணணும்னு ஆரம்பித்த படம் தான் காஃபி வித் காதல். இதில் வந்து எனக்கு பெரிய சவாலாக இருந்தது ஸ்டார் காஸ்ட். இந்த முன்னாடி சிவப்பு கருப்பாக உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு வந்து அமைஞ்சது வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து உள்ளே வந்து யுவன் வந்தார். ஏன்னா நான் சொன்னால் வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் முதல்ல நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மொத்தம் 8 சாங்கு. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு சாங் 2 சாங் படத்தில் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது வந்து ஒரு 8 சாங் இருக்கும்போது அது யுவன் மாதிரி ஒரு லெஜண்ட் ஜீனியஸ் வந்து அதான் நல்லா இருக்கும்ட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ யுவன் என்டர் ஆனார். இது ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டீம், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக எல்லாம் அமைஞ்சது. அப்புறம் ப்ரொடியூசராக வந்து திரு ஏசி சண்முகம் சார் ஃப்ரேம் உள்ளே வந்தார். அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெட் ஜெயின் உதயநிதி சார், செல்வமூதி சார், ராஜா எல்லோரும் வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி வரதுக்கு தயாராக காஃபி வித் காதல் உருவாயிருக்கு. என்ன சார் தப்புனா அப்படின்ட்டு இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? நாமளே நான் கேட்குறேன் சார். சரி, உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது டெஃபினெட்லி சார், இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டிக்கு வெக்கேஷன் போவோம் சார். ஆனால் வெக்கேஷன் மாதிரியே ஷூட்டிங் பண்ணால் எப்படி சார்? இல்லை, அது இந்த மாதிரி படத்துக்கு வந்து விஷுவல் ரொம்ப முக்கியம். ஸோ ஊட்டி இப்போ எனக்கு ஆக்சுவலாக முந்தான ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாங்க, நாங்கள் ஊட்டிக்கு ஹாலிடே போகிறோம் வரீங்களான்ட்டு. ஐயோன்னு ஆகிப்போச்சு. இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் எப்படி அலர்ஜியாக அந்த மாதிரி எனக்கு ஊட்டி ஷூட்டிங் போய் வந்து அது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி அதுவும் ஒரு கேரக்டராக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு சார். ஊட்டியும் ஒரு கேரக்டராக இருக்குங்களா இந்த திரைப்படத்தில்? ஸோ ஊட்டியுமே பை இட் செல்ஃப் ஒரு கேரக்டர் இந்த திரைப்படத்தில். சார், இப்போ இந்த புலிலாம் வரும்னு சொல்லுவாங்க சார், ஊட்டியில் பெரிய மலைப்பகுதியில் ஷூட் பண்ணும்போது பைசன்லாம் வந்து நிற்கும் அப்படின்னு. விலங்குகள் ஏதாவது வந்து ஷூட்டிங்க தேவையில்லாம? அதெல்லாம் நம்மளுக்கு தான் இருக்காங்க. விலங்குகள்லாம் வந்தால் தெரிச்சு ஓடிடும். நைட்டு விடிய வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தான் எல்லாம் ஜாலியாக சிட்டியில் தான் அழகாக ஷூட் பண்ணோம். ஒரு அருமையான என்டர்டெய்னர். என்னென்னா இதில் வந்து ஒரு 3 பிரதர்ஸு, ஸ்ரீகாந்த், ஜீவா, ஜெய் 3 பேர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 விதம். ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரோவர்ட்டு, ஜெய் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட், ஜீவா வந்து நடுவில் ஒரு பேலன்சிங்கான ஒரு கேரக்டர். இந்த 3 பிரதர்ஸுக்கு அவங்களுக்குள்ள வர லவ் பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனை, ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு படம். 3 பிரதர்ஸ்னு வச்சுட்டேன். அதுக்கு ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் அமைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீமேல் லீட் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு வகையில் அந்த கதையை நகர்த்தி போகிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ இந்த கேஸ்டிங்கு ஒரு பெரிய விஷயம்.
அப்புறம் என் படத்தில் ரெகுலராக யோகி பாபு, அவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக கோட் சூட் போட்டு வராரு. ஆக்சுவலாக அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக வரணும், கோட் சூட்லாம் போட்டு இந்த ட்ரையல்லாம் பார்த்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் குழந்தைக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. ஸோ யோகி பாபு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கேரக்டராக அந்த காஃபி வித் காதலில் வந்திருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். சார் டிப்பிக்கலான ஒரு ஸ்டீரியோ டைப் என்னன்னா, ஒரு ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு. ஆனால் ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக இத்தனை ஹீரோயின்ஸ் இருக்கும்போது லேட்டாக ரெடி ஆகிட்டு வந்தாங்களா, கரெக்டாக வந்துட்டாங்களா சார்? இல்லை அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுவாங்க. அம்ரிதா மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும், மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக எனக்கு வந்துடுவாங்க. சூப்பர் சார். அண்ட் பாய்ஸில் வந்து சார் எப்பவுமே நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே தீயா வேலை செய்வார்ல அந்த குமார் யார் சார்? ஜெய் நான் தான் கை காட்டுறாரு. பட் இந்த இது வந்து நான் ஜீவா கொடுக்கணும். ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு ப்ரொடியூசரோட சன்னு, அவருக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் கஷ்டம் ரொம்ப தெரியும். ஜெய் சூப்பர், ஜெய் 99, ஜீவா 100. அதனால் வந்து ஜீவா வந்து ரொம்ப ஒரு ப்ரொடக்ஷன்லாம் தெரிஞ்சதுனால அவருக்கு அந்த ப்ரொடக்ஷன் கஷ்டம் தெரியும். ஸோ ஷார்ட் ஆகட்டும், முக்கியமான சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சில முக்கியமான சம்மந்தத்தில் நடக்கும், டென்ஷனான விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஜீவாட்ட சொல்லவே தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன்னா கூட வந்து ஒரே ஒரு ஃபோன் தான். ஃபோன் அடித்தா எப்போ சார் எங்கே போகணுன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு ஜெய் அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு பர்சன். ஆல்ரைட் சார். சார் இந்த தருணத்தில் ஃப்ரண்ட் ரோ உட்காந்துருக்க உங்களுடைய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாரை பற்றி ஒரே வார்த்தையில் நீங்கள் சொல்லணும்னா அவங்கள கம்ப்ளீட்லி இந்த திரைப்படத்துக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு வார்த்தையில். ஸோ சம்யுக்தா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் சார். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி மைக்கு பிடிச்சா எல்லாருமே ப்ளஸ் தான் சொல்லுவாங்க. நான் ஒரு சேஞ்சி கொஞ்சம் மைனஸே சொல்லிடுறேன். சூப்பர் சார். நான் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பயங்கர சேலஞ்சிங்கான ஆர்டிஸ்டாக அமைச்சது அவங்க சம்யுக்தா தான். என்னென்னா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான், கண் சிம்டம் நடிக்க வைக்கணும். சும்மா அது கேமரா ஆன் பண்ணாலே கேமரா ஷட்டருக்கு இப்படி ஓடும் கடை கடை. அதை விட அவங்க கன்வென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஒரே ஒரு ஷாட் கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரம் லைஃப்லேயே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள் சவாலாக நான் வந்து ஷாட் என்னன்னு. சம்யுக்தா வந்து ஒரு ஷாட்டில் வந்து ஒரு 2 செகண்ட் கண் சிம்டாமல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைஞ்சது. பட் பெரிய நல்ல ப்ளஸ்ஸாக இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு வந்து. சம்யுக்தா சூப்பராக இருந்தாங்க. என்ன அடுத்து ரைசாவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து கார்த்திக் சார் கூடலாம் ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எந்த நேரத்தில் ஷூட்டிங்கிட்டு போவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி. பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஆல்வேஸ் ஒரு எனர்ஜி அரவுண்டா. ரொம்ப ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டா ஷீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். கேமரா ஆன் பண்ணால் அவங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ வலிக்கு அட்ரஸ் டேக் வந்தவங்க மாதிரி இருப்பாங்க. பட் கேமரா ஆன் பண்ணிட்டா வந்து ஷீ இஸ் ஃபேண்டாஸ்டிக். அம்ரிதா வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அம்ரிதாவுக்கு வந்து என்னென்னா ஷீ இஸ் வெரி ஃபோட்டோஜெனிக். கேமரா முன்னாடி அவங்க ஒன்றும் பெருசாக நடிக்கவே தேவையில்லை. ஃபேஸே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். ஆனால் டவுட்லேயே இருப்பாங்க, தன்னை விட மால்விகாவுக்கு அதிகமாக ஷார்ட் போகுதா. ஸோ அந்த ஒரு டவுட்லேயே இருப்பாங்க அம்ரிதா. மால்விகா பிரச்சனையே இல்லை, பாஷை தெரியாது என்ன. அதனால் இப்போ சிரிக்கிற மாதிரி என்ன சொன்னால் சிரிச்சுக்கணும் பாவம். ஆனால் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து ஒரு ஹீரோக்கு தான் நிறைய அடிபடும்பாங்க. ஒரு ரொமான்டிக் படத்தில் ஹீரோயினுக்கு இவ்வளோ அடிபடுமான்னா மால்விகா தான். படத்தில் பல சீன்ஸ் வந்து அவங்க இல்லாமல் எங்களுக்கு எடுக்க வேண்டியதாக போச்சு. ஒரு நாள் வருவாங்க, பார்த்தா மேக்கப் மேன் வந்து கண்ணு லேஷஸ் வந்து கண்ணுக்குள்ளே இழுத்து கண்ணு அறுத்துச்சு. இவ்வளோ பெருசாக கண்ணு வீங்கி சார் க்ளோஸ் எல்லாம் காம்பினேஷன். சரி லாங் ஷாட்டிங் வச்சு க்ளோஸ் தனியாக மேட்ச் பண்ணேன். இன்னொரு நாள் வருவாங்க, பார்த்தா இந்த சாங் இப்போ பார்த்தீங்களா, இந்த சாங்கில் பார்த்தா கை இவ்வளோ பெருசு கொப்பளமாக. அவன் மேக்கப் மேன் வந்து தலைக்கு போடுற ட்ரையரை கையில் போட்டு விட்டு கையெல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு ஒரு சாங் எடுத்தோம். சாங் எடுத்தால் அது ஆக்சுவலாக வந்து ஜீவா பாவம் வந்து இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, சேர் வந்து அவருக்கு முட்டி இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. அவர் கூட நின்று ஆடவே இல்லை, ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு கால் முட்டி வீங்கி அந்த மாதிரி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஹீரோயின் அவங்க. ஆனால் வந்து முதல்ல கொஞ்சம் சின்ன மால்விகெல்லாம் அம்ரிதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க சார். ஏன்னா ஆல்ரெடி அம்ரிதா நடிச்சிருந்தாங்க. நல்ல பொண்ணு தான் அது ஒரு மீனிங் இருக்குல்ல அந்த மாடுலேஷன், நல்ல பொண்ணு தான். ஐயையோ புது பொண்ணாச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு தான் வந்து. இன்னொன்று லாயர் வேறு அவங்க மால்விகா.
லாயர் வேற. ஸோ பயங்கர லீகல் பாயிண்ட்லாம் பேசுவாங்களா பார்த்தா பாவம் அப்ராணியாக இருந்தாங்க. அதனால் ரொம்ப நல்ல மாதிரி ஹீரோயின், ஒரு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஐஸ்வர்யா தத்தா, நான் வழக்கமாக என் ஒய்ஃபை தான் சொல்லுவேன் பண்டில் ஆஃப் எனர்ஜின்ட்டு. அவங்களோட அதிகமான ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஐஸ்வர்யா தத்தா. எப்படி தான் இப்படி ஒரு எனர்ஜி லெவல் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்ட்டு தெரியல. ஆக்சுவலாக இந்த சாங் நீங்கள் பார்க்கும்போது சாண்டி மாஸ்டர் வந்து சில ஷார்ட்லாம் வந்து ஐஸ்வர்யா தத்தா சொன்னாங்க. ஐஸ்வர்யா இந்த ஷார்ட்டில் வச்சுருக்காங்க, இல்லை சார் அது தனியாக ஆடுது சார், மற்றவங்க ஆடுறது அதோட வேகத்துக்கு தனியாக ஆடுது அப்படின்னாங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்கு. அப்புறம் இந்த கிரேட் டிடி. அப்புறம் ஐயோ இந்த குட்டி குழந்தை, அது ஒரு தெய்வ குழந்தை. ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் இருக்குது. நான் படத்தில் வந்து ஹீரோக்கு ஹீரோயின்ஸ் காஸ்டிங் அவ்வளோ கஷ்டப்படல, அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா படத்தோட கிளைமாக்ஸில் டேர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தான். இதுக்கு நாங்கள் தேடாத இடமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கில் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி ரொம்ப ஃபேமஸ், இன்ஸ்டாவில் வந்து அது ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த குழந்தை அந்த சாங்கில் எடுக்கும்போது நானும் ஜீவா ஜெயெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பாவங்க அப்பா அம்மா நம்மளுக்காகவே பெற்றிருக்காங்க இந்த படத்தை நடிக்கிறதுக்காக. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடிச்சிருக்கு. கிளைமாக்ஸில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இந்த படத்தில் வந்து அந்த குழந்தை தான். ரித்தி. அடுத்து டிடி. காஃபி வித் காதல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் படத்தில். பட் அந்த கேரக்டரெல்லாம் இணைக்கிற ஒரு கோடுன்னு பார்த்தீங்கன்னா அது டிடியோட கேரக்டர் படத்தில். ஸோ இதில் வந்து மற்ற கேரக்டருக்கெல்லாம் கூட வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கோச்சிக்கூடாது. மற்ற கேரக்டருக்கெல்லாம் கூட ஒருவேளை இவங்க இல்லைன்னா இவங்கன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் போட்டிருந்தேன். டிடி கேரக்டருக்கு மட்டும் டிடி தான் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகி வச்சுருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நான் டிடிக்காகவே பண்ணணும். கேரக்டர் அவ்வளோ பிரமாதம் பண்ணாங்க. லொக்கேஷனில் ஒரு ஷீஸ் லைவ் ஒயர். இன்ஃபேக்ட் எனக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க கால் கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு. அந்த பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆட வச்சு ஒரு நாள் கூட மூஞ்சி சுழிச்சிக்காம ஊட்டி குளிர் நைட் எஃபெக்ட் மலையிலலாம் கஷ்டப்பட்டு நடித்தாங்க. தேங்க்ஸ் டிடி. ஜீவா ஜெய் பற்றி சொல்லணுமா? ஏன்னா ரெண்டு பேரும் என்னென்னா இப்போ நான் அவங்கள சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேமிலிக்குள்ளே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பிகாஸ் ஆன்பேஷம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். கமல் சார் வந்து மாதன் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுவார். அப்போ கமல் சார் சொல்லுவார், நான் வரலேன் பாரு, நீ வந்தே தீரணும்னு மாதான்னு சொல்லுவார். எதுக்கு அப்படின்னு கமல் சார், யோ நீ என் பிரதர் மாதிரியா அப்படின்னு சொல்லுவார். இதே முதல்ல சொல்லலாம், இதெல்லாம் லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம். அந்த மாதிரி தான் ஜீவா ஜெய் பற்றி நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா தேர் ஸோ க்ளோஸ் டு தேர் லைக் ஃபேமிலி. எங்கள் ரிலேஷன்ஷிப் இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்குது, இன்னும் இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு கன்னியூ ஆகிற ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஒரு பக்கா பிளானிங்கில் முடிக்க முடியும்னா ரொம்ப முக்கியமாக வந்து அந்த படத்தோட ஹீரோவோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க படம் மாதிரி தான் அதை எடுத்து இது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சுந்தர் சார், இத்தனை அழகான விஷயங்கள் எங்களுக்கு மேடையில் ஷேர் பண்ணதுக்காக. ஐ திங்க் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு சுந்தர் சார், பிகாஸ் ஒரு ஃபீல் குட் திரைப்படம் அதை நீங்கள் சொல்லும் போதே எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் ஸோ குட் சார். ஸோ வி கான் வெயிட் திரைப்படத்தோட ரிலீஸ்க்காக. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். ப்ளீஸ் பி சீட்டட் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி அம்ரிதா சூப்பர் ஹீரோயின்ங்க, சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.